மீண்டும் மீண்டும் ஹாப்பி நியூஸ். இன்னுமே ஒரு ஸ்பெஷல் நியூஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நானுமே. எஸ், டாப் 10ல் இருக்கிற நம்மளுடைய மகாநதி ஓவரால் ஆல் சேனல்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம விஜய் டிவிக்குள்ளே 4வது இடத்துல இருக்காங்க. டாப் 4ல் வந்திருக்காங்க. இந்த முறை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். நான் டாப் 3 எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் ஆசை தான், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் டாப் 4ல் வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. 7:30 ஸ்லாட்டில் அப்படிங்கிறது தான் வந்த வேகத்தில் பிடிக்கிறது நிச்சயமாக சவாலான விஷயம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டெடி ஆகிட்டு அப்புறம் பிடிப்பாங்க. பொதுவாக மோஸ்ட்லி அப்படி தான் நடக்கும். கொஞ்சம் ஸ்டெடி ஆகிறாங்க, புதுசாக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸ்லாட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராமல் வந்த வேகத்திலே பிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஓகே, விஷயத்துக்கு வரலாம். 7.64 அப்படின்ட்டு எப்போதுமே போல் நம்மளுடைய சிறகடி காசை முதலிடத்தில் இருக்காங்க. 7.06 அப்படின்ட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2வது இடத்தை இந்த முறை பிடிச்சிருக்காங்க. அதனால் 3வது இடத்துல நம்மளுடைய ஐயனார் துணை 6.85 அப்படிங்கிற இடத்த எடுத்திருக்காங்க. 4வது இடத்துல முதன்முறையாக 6.39 அப்படின்னு 7:30 ஸ்லாட்டுக்கு வந்த நம்மளுடைய மகாநதி ஒரு மகத்துவமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய பாக்கியலட்சுமி 4.63. எஸ், கண்டிப்பாக வந்துட்டு சின்ன மருமகள் 4.22 கொஞ்சம் குறைவு தான் அவங்களோட பார்க்கும்போது. 9:30 ஸ்லாட் அப்படிங்கிறனால புது சீரியல் எல்லாருமே எதிர்பார்ப்புகளோடு இருக்கல. 3.78 அப்படின்ட்டு பூங்காட்சி திரும்பமாக எடுத்திருக்காங்க. பட் 3.78 கொஞ்சம் குறைவு தான். ஆனால் போக போக கொஞ்சம் ஒரு 4 அப்படிங்கிறதுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹைவாக யாருமே எடுக்க மாட்டாங்க, ஒரு புரிதலுக்காக. ஓகேவா. 2.51 அப்படின்ட்டு கண்மணி அன்புடன் எடுத்திருக்காங்க. 2.45 அப்படின்ட்டு நம்மளுடைய திரவியமோட சீரியல் எஸ் சிந்து பைரவி எடுத்திருக்காங்க. 2.36 அப்படின்ட்டு ஆஹா கல்யாணம். கொஞ்சம் கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு 4.3க்கு குறைவு இல்லை முன்னாடி இருந்த பாயிண்ட்டு. பட் டைம் சேஞ்ச் ஆகிருக்கனால இந்த விஷயம் நடக்க தான் செய்யும். கண்டிப்பாக ஆஹா கல்யாண ஃபேன்ஸ் ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. பட் பொசிஷன் வைஸ் 2.36 வந்து 6 மணி ஸ்லாட்டில் நல்ல பாயிண்ட்ஸ் தான். அடுத்து வந்து சக்திவேல் இந்த சீரியல் வந்து 2.34 எடுத்திருக்காங்க. பொன்னி 2.23 எடுத்திருக்காங்க. தனம் 2.02 எடுத்திருக்காங்க. அடுத்து தங்க மகள் 1.87 அப்படின்ட்டு இது 17வது வரத்திற்கான அர்பன் அண்ட் ரூரல் பாயிண்ட்ஸு. ஸோ நிச்சயமாக ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் வந்து 6.39 அப்படிங்கிறதுல மகாநதி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. நான் 8+ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீரியலே எப்போயுமே எடுப்பாங்க. 8+ல் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த முறை சிறகடி காசு எடுக்கலைனாலும் இன்றைக்கெலாம் நல்ல ஹை வோல்டேஜ் தான். ஸோ எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சீரியல் ஒரு சமயம் ஒரு நாள் மட்டும் ஹை வோல்டேஜ் வராதுங்க, திடீர்னு சர்ப்ரைஸாக வரும். அந்த மாதிரி இன்றைக்கி சிறகடி காசையும் ஒரு சர்ப்ரைஸான ஹை வோல்டேஜ். ஸோ அதை பற்றி பேசலாம். இருந்தாலும் மகாநதிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸ்டேடியம்.